ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு சர்ப்ரைஸாக எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த சீஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஜப்பானில் இருக்கும்போது சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து சிங்கிள் பீஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு 250 yen அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். சீஸ் கேக் சாக்லேட் ஃப்ளேவரில். இப்போ இங்கே வந்து சக்குரா சீசன் போயிட்டு இருக்கிறதுனால கேக்குக்கு மேலே அந்த ஃப்ளாரோட இதுவும் வச்சுருந்தாங்க. எல்லா டைம்லையும் இருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் நாங்கள் இந்த தடவை வாங்கிட்டு வந்த கேக்கில் இருந்துச்சு. கேக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். மேலே ஸ்ட்ராபெரி வச்சு இருந்துச்சு. ஸோ கேக் வந்து செமையாக இருந்துச்சு. நம்ம நார்மல் பன் மாதிரி இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி நார்மல் பன் கேக் மாதிரி இல்லை, வேறு மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. கூட ஐஸ் பேக் வச்சு தராங்க இவங்க. நம்ம கோல்டு அண்ட் கூலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இது ஹீட் பண்ணக்கூடாதுன்றது அதுலேயே மேலேயே ரீட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது. கேக் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இந்த பன்னு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேக்கிங் கேக்லாம் வரும்ல, கப் கேக்லாம் அந்த மாதிரி பிராண்டடில் வரும், பேக் பண்ணியே வரும். அந்த மாதிரி ஃப்ளேவரில் அந்த மாதிரி இதில் இருந்துச்சு. நார்மலாக நம்ம பேக்கரியில் கிடைக்கிற கேக் பன் மாதிரி இல்லை, இதுக்கு பன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ லைஃப்பில் ஒன் டைம் எல்லாமே ஒரு டேஸ்ட் பார்க்கணும், எல்லாமே என்ஜாய் பண்ணணும்ல. ஸோ நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹாப்பியாக போச்சு. தேங்க்யூ.